அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 2:5 அளவுள்ள ஒரு கடை ஸ்டாண்டிங் பேனர். அது இதுதான் அந்த கடையோட மெசேஜ் கொடுத்துருக்கு, நமக்கு எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சைஸு, இந்த மேட்டரெல்லாம் இதெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அளவு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிராஃப்ட் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் உள்ள சியை ப்ரெஸ் பண்ணி கிராஃப்ட் உள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3:5 அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. 3 வித்து இன்ச்சஸ், 5 அடி ஹைட்டு. ஓகேங்களா. ரெசல்யூஷன் நான் 600 வச்சுருக்கேன். பிக்சல் பர் இன்ச்சஸில் வைக்கிறேன். வச்சுட்டு என்ட்ரு தட்டிக்கிறேன். இந்த மேட்ரு எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+T போட்டு Shift Alt ரெண்டுத்தையும் ஈவனாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மட்டும் எடுத்து ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான அந்த மேட்ரு இதில் கிடச்சிரும். கீபோர்டில் 50 அடித்து இந்த ஒப்போசிட்டியை நான் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப டார்க்காக தான் நம்ம டைப் பண்ணுறது தெரியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் கீமன் ஆன் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்கே ஹலால் லோகோன்னு சொல்லியிருக்காங்க. ஹலால் கோழி பண்ணை அப்படிங்கிற கடையோட நேமு. இப்போ நம்ம ஹலால்னு டைப் பண்ணிவிடுவோம். SR ஃபாண்ட்டு 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஹலால் அப்படிங்கிற அந்த மெசேஜ் Ctrl+A ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தான் நான் ப்ரெஸ் பண்ணும்போது, கிரேட்டர் தான் கீ ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பெருசாக வந்துடும். கோழி பண்ணை அப்படிங்கிற அந்த மெசேஜ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிவிடுவோம் எல்லா மேட்ரியும். நம்பர் கொடுத்துருக்காங்க 8190919123 81909123. ஓகே, நம்பர் டைப் பண்ணிச்சு. இங்கெல்லாம் படம், சிக்கன் படம். இது இதுக்கு சிக்கன் படங்கிறது தேவையில்லை. இந்த இடத்துல சிக்கன் படம் வைக்கணும். அதாவது கோழி, அதை கட் பண்ண அந்த இமேஜ். ஓகேங்களா. நாட்டுக்கோழி அப்படிங்கிறத கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்பேரோ ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். கேப்பை ஈவன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ மட்டன். அடுத்தது இங்கே பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி. அடுத்தது இந்த சைடில் காடை இன்னும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஹலால் லோகோ. எப்போதும் போல் நியூ கைடு 50% கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட்டோ செலக்ட் லேயர் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம எந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி அதை நம்ம கொண்டு போகிறோமோ அந்த லேயர் கிளிக் ஆகும். இல்லைனா நம்ம ப்ரீவியஸ் லேயரை தான் நமக்கு கிளிக் ஆகும். சரிங்களா. பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு போட்டுக்கிறேன் பெருசாக. அந்த நேமுக்கு 4ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு போட்டுக்கலாம். கடையோட நேமு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது கோழி பண்ணை அப்படிங்கிறது அந்த டைட்டிலு. இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு ஃபாண்ட்டு, இந்த மாதிரி ஃபாண்ட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கடை போர்டுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபாண்ட்டை தான் கொடுப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஞ்சம் எழுத்துக்கள் நெருக்கமாக இருக்கும். அதனால் சொல்லிட்டு இந்த ஃபாண்ட் வைக்கிறது. Ctrl+T போட்டுக்கிறேன். Ctrl+S 5க்கு 3 ஹலால் பேனர்னு போட்டுக்கிறேன். இப்போ ஹலால்னு வச்சுருக்கோம். இதை நாட்டுக்கோழி அப்படின்னு செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் ஒரு 14 பாயிண்ட். அடுத்தது இதுவும் ஒரு 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, ஒரு 14 பாயிண்ட்டு.
வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிராய்லர் கோழி அப்படிங்கிறதுக்கும் 13ஆம் நம்பர் ஃபாண்ட்டு வந்து ஒரு 18 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்காமல் இருக்குது 14ங்கிறது, அதனால் ஒரு 18 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம், சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, மொபைல் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கொடுத்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதோட விட்த்தை மட்டும் நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், குறைச்சிட்டு ஹைட்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மேட்டர் நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கலர் அப்ளை பண்ண போகிறோம். கலர் அப்ளை பண்ணுறது எப்படின்னா, நான் வந்து இந்த மெத்தடில் சிஎம்கேயில் ஆர்ஜிபி மோடில் சிஎம்கேயில் வந்து உள்ள கலர் தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிரிண்டபிள் சிஎம்கே சார்ட். இந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பிரிண்டிங்கில் இதே கலர் நம்ம என்ன கலர் வைக்கிறோமோ கலர் வேரி ஆகாமல் அதே கலர் வரும். இப்போ வந்து நான் க்ரீன், டார்க் க்ரீனு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், சரிங்களா? சியான் 100 இருக்குது, எல்லோ 100 இருக்குது, பிளாக் 60 இருக்குது. அந்த பாயிண்டில் நான் வந்து கலர் நியூ லேயர் ஒன்று கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன். சியான் 100, எல்லோ 100, பிளாக் 60 கொடுத்துட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். அந்த லெட்டர்ஸுக்கு வந்து நான் என்னென்னா கிரீனு, சாரி இப்போ வந்து எல்லோ வந்து ஒரு 100% ஒரு சைடு. இது வந்து எல்லோ ஆரஞ்சு அப்படிங்கிறத கலர் அப்ளை பண்ணுறேன். மெஜந்தாவில் ஒரு 30% கொடுத்துட்டு இந்த கலர் எல்லோ ஆரஞ்சு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கிது. எனக்கு இருந்தாலும் இந்த கலர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் மெஜந்தாவில் ஒரு 80 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கலரை வந்து இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த கலர் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இது பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 70, 100 வச்சோம்னா நமக்கு இந்த கலர் ஓகே. இதை வந்து ரிவர்ஸில் வச்சுக்கிறேன். அப்படி ரிவர்ஸில் வச்சுட்டு இதோட அந்த ஒப்பாசிட்டி ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர், இந்த சார்ட்டில் பாருங்கள், ஓகேங்களா? இதில் வந்து ப்ரௌன் கலர் என்ன கலரு? மெஜந்தா 100, எல்லோ 100, 80 பிளாக்கு, ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணுங்க. 100, இது வந்து ஒரு 80, ஓகேங்களா? கொடுத்துட்டு இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு கீழே உள்ள லேயரில் வந்து ஒயிட்டை வந்து டபுள் ஸ்ட்ரோக் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? டபுள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள லேயருக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு பபிள் எம்போஸ் இதில் வந்து சிசில் ஹார்டு அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு எல்லோ இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்னஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டேன்.
ஓகே. இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு உள்ள இந்த லேயர்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த இன்னொரு இதுலேயே வந்து இன்னொரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த காப்பியை வந்து அது காப்பிக்குள்ள இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம கிராடியண்ட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கிராடியண்ட்டில் இந்த கலர் அப்ளை பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இந்த கலர் நமக்கு மேட்சிங் ஆகுது. இதுக்கு பிறகு இதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிவிடுவோம். டார்க் ஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு இதோட இந்த ஸ்ப்ரெட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl 0. ஓகே, இப்போ வந்து இந்த சென்டராக இந்த பகுதியில் வந்து ஒரு இதை வந்து ஒரு கட்டாக கட்டிக்கிறேன். Shift Ctrl N, நியூ லேயர், ஒயிட். ஓகேங்களா, ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த லேயருக்கே வந்து கூட நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு கிரீன், டார்க் கிரீன் என்ன கலர் 100 ஒரு 60ங்கிறதுல ஒரு 80 கொடுத்துக்கிறேன். 80 கொடுத்துட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சென்டராக ஒரு எல்லோ கலர் மாதிரி அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கு என்ன கலர்னால் எல்லோ 100, பிளாக் ஒரு 20 பாயிண்ட். Shift Ctrl N, நியூ லேயர், எல்லோ 100, இது ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம பேக் கொண்டு போய்க்கலாம். பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து இந்த படம் வைக்கணும். சரிங்களா, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி, அப்புறம் இந்த மட்டன், சிக்கன், அதுக்கு உண்டான படங்கள் வந்து நம்ம வைக்கணும். பாட்டம் இங்கே வந்து மட்டன் படம், இங்கே வந்து ஒரு சிக்கன் படம். சரிங்களா, இப்போ மேலே உள்ள இதுக்கு வந்து வேறு எதுவும் நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெட் கலர், ரெட்டு, மெஜந்தா, எல்லோ ப்ளஸ் இது ஒரு 20 பாயிண்ட் கொடுத்து கொஞ்சம் பிளாக்கை கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது ஒரு 15 பாயிண்ட். ஓகே, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி லேயர் ஸ்டைல், இதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல், பேஸ்ட் லேயர் ஸ்டைல், இதையும் பேஸ்ட் லேயர் ஸ்டைல், எல்லாத்தையும் வந்து நம்ம ரெட் கலரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம படம் மட்டும் வைக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து வேறு ஏதேனும் டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரை அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறேன்.
ஓகே, ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஸ்ட்ரோக்கை வந்து எல்லோ வந்து எடுக்கலை, அதனால் வந்து மெரூன் கலர் மாதிரி 50% கொடுத்துட்டு இந்த கலரை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இந்த நம்பர் அப்புறம் அந்த கோழி பண்ணை அப்படிங்கிற அந்த மெசேஜ் எழுத்துக்கு வந்து நம்ம இந்த கொஞ்சம் இந்த எம்போஸ் இந்த எஃபெக்ட்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக ட்ராப் ஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌன் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, இதை அப்படியே என்ன பண்ணுறேன், இதுக்கு உண்டான இந்த காப்பி லேயர் ஸ்டைலை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு இந்த கலர் வருது. ஆனால் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம க்ரீன் கொடுத்துடணும். சரிங்களா? க்ரீன்னா 100 இந்த ஒரு 80. ஓகே, கோழி பண்ணை அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பேக்ரவுண்டு சும்மா எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வேறு ஏதேனும் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது டிசைன் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்மளோட இந்த ஃபோல்டரில் போயிட்டு வேறு ஏதேனும் பேக்ரவுண்டு கலரை விட்டுட்டு நம்ம வந்து பேட்டர்ன் டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதில். ஓகே, இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+0 Ctrl+T போட்டு இந்த லெவலில் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். Ctrl+J போட்டு இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்து ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து தெரியாமல் இருக்கணும். இப்படி தெரியுது அப்படின்னா இதை பேக் கொண்டு போயிடுங்க. பேக் கொண்டு போயிட்டு இதோட இந்த இடத்துல வந்து நம்ம லிங்க் பண்ணலாம்னு பாருங்கள். ஜாயின் பண்ணுறது தெரியக்கூடாது, இதான் மேட்ரு. சரிங்களா? தெரியுது அப்படின்னா எரேசர் டூலை எடுத்து கிளிக் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். சாஃப்ட் ரவுண்டில் எரேசர் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி எரேஸ் பண்ண போதும். ஓகே, எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு Ctrl+E கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கிறேன். Ctrl+T. ஓகேங்களா? Ctrl+E. இதை வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+T Ctrl+Enter. ஓகே, இப்போ வந்து இதோட நம்ம ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வச்சுட்டு அதோட பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மோடு நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஓவர்லே போயிட்டு நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ 100 இது வந்து ஒரு 80 கொடுத்துட்டு இதோட மோடை வந்து கலரில் வைக்கும்போது நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த லீனியர் லைட் அப்படிங்கிறதுல வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இருந்தாலும் நமக்கு இது சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அதனால் வேறு மோடை சேஞ்ச் பண்ணுவோம்.
இந்த மூடு நமக்கு பக்காவாக இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோம், கலரில் பின் லைட்டில் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இதையும் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லே இதில் வந்து 100 100 80 கொடுத்துட்டு பின் லைட் மோடு வந்து பின் லைட்டு, ஒப்பாசிட்டி வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலு, மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலு எடுத்துகிட்டு இந்த அளவில் வச்சுட்டு அப்படியே இந்த கார்னரில் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை திங்க் பண்ணி நமக்கு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுடலாம். எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் டிசைனு. இதுக்கு மேலே வந்து நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். நியூ லேயர் இது வந்து சியான் 100, எல்லோ 100, 90 பாயிண்ட்டு டார்க்காக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னுக்கும் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம இமேஜ் தான் டவுன்லோடு பண்ணோம். இது வந்து லைவில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி டவுன்லோடு பண்ணணும், எந்த வெப்சைட்டில் டவுன்லோடு பண்ணால் நல்லா குவாலிட்டியான இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி இமேஜ் மேக்ஸிமம் இந்த நாட்டுக்கோழின்னு கொடுத்தா வரும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோடு பண்ணுறது தான் நமக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த ஒரு இமேஜ் இருக்குது. இதில் வச்சுட்டு லைசன்ஸுங்கிறதுல ஃப்ரீன்னு கொடுங்க. ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ்லாம் கிடைக்கும். நாட்டுக்கோழின்னு போவோம். இதில் போயிட்டு நாட்டுக்கோழி என்று கொடுத்துடலாம். நாட்டுக்கோழின்னு கொடுத்துட்டு இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஃப்ரீபிக் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் எல்லாம் கிடைக்கும். இதிலேருந்து கூட நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கோழி இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இமேஜ் லைசன்ஸாக இருக்குது. இந்த இமேஜ் இது நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்து பார்த்தாலும் லைசன்ஸ் வெர்ஷனில் தான் போகுது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நிச்சயமாக ஃப்ரீ இமேஜஸ் இதில் இருக்கும். கொஞ்சம் தேடணும். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாத ஒரு இமேஜாக இருக்குது. அதனால் இதை டவுன்லோடு பண்ணியிருக்கேன். டவுன்லோடு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இது வந்து பிஎன்ஜி இமேஜ் தான் அது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருக்காமல் இருக்குது இமேஜ். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு அதோட சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் டு ஹொரிசான்டல் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த சைடு பார்க்குற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நாட்டுக்கோழி அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் டி
போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த நாட்டுக்கோழி அப்படிங்கிற இந்த நேமை வந்து நான் இந்த தடவை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல சிக்கன் படம் வைக்கிறான்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது சிக்கனை எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணலான்னு பார்த்துருவோம். சிக்கன் இருக்குது, எல்லாமே குக்குடு சிக்கனாக இருக்குது. வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ண சிக்கன் இமேஜ் தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி நான் இந்த ஃபைலை வந்து டவுன்லோடு பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் கூட நல்லா தான் இருக்குது, அதையும் ஒரு டவுன்லோடு பண்ணிக்கிறேன். இது கொத்துறா மாதிரி இருக்குது. வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சிக்கனை வந்து குக்குடு சிக்கன் தான். இது வந்து நம்ம பிஎன்ஜி ஃபைலாகவே எடுத்துக்கலாம், ஜேபக்கா இருக்குது. ஓகே, நம்ம பிஎஸ்டி ஃபைல் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எடுத்து இம்போர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறத விட எனக்கு இந்த லெக் பீஸோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் அந்த சிக்கனை வந்து கொண்டு வந்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் குழம்புன்ட்டு வருது. மட்டன் இமேஜஸ், மட்டன் இதில் வந்து கோட் மட்டன் அப்படின்ட்டு போடுறேன். இமேஜ் எல்லாமே வந்து ஏஐயில் வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோடு பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருக்கு நமக்கு. இதை வந்து டவுன்லோடு பண்ணிக்கிறேன். ஒரு கருப்பு ஆடு, ஓகேங்களா. அடுத்தது என்ன படம்னா மட்டன் பிராய்லர் கோழி. பிராய்லர் ஹென். ஓகேங்களா, பிராய்லர் ஹென்னு போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல் இமேஜ் கேட்டிருக்கோம். சரிங்களா, இந்த ஒரு இமேஜ் இருக்குது. வேறு ஏதேனும் இமேஜ் இருக்கான்ட்டு நம்ம பார்த்துருவோம். நம்மள்கிட்ட ஏற்கனவே பேக்கப் ஃபைல் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணி எதுலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுக்காக வந்து நம்ம லைவாக டவுன்லோடு பண்ணி காமிக்கிறோம். அடுத்தது வந்து காடை ஃபுல் இமேஜ். காடை. ஓகே, காடை ஃபுல் இமேஜ்னு போட்டால் நமக்கு பிக்சர் வந்துடுச்சு. வந்து பிஎன்ஜி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இமேஜ் இது டவுன்லோடு பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் கூட நல்லா தெளிவாக இருக்குது, அதனால் இதை டவுன்லோடு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
இப்போ வந்து நம்ம எல்லா இமேஜையும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம செட் பண்ணணும். சரிங்களா? இமேஜஸ் இந்த மாதிரி குக்குடு ஃப்ரெஷ்ஷாக வந்து சிக்கனை கட் பண்ண இமேஜ் இருந்தால் நமக்கு ஓகேன்னு தோணுது. ஓகே, இந்த இமேஜ் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. இந்த இமேஜை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சாரி, வெப்பு ஆப்பில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லா இமேஜையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இமேஜ், இந்த சிக்கன் இமேஜ் அப்படியே இருக்கட்டும். Ctrl+ போட்டுக்கிறேன். Ctrl+O கொடுத்துட்டு கலெக்ஷன்ஸ் எதனும் இருக்கான்னு பார்த்துருவோம். சிக்கன் இமேஜ், இந்த இமேஜ் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓரளவு ஷார்ப்னஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஷேப்பில் இருக்குது. இதை வந்து Ctrl+J லைட்டாக டீநாய்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டீநாய்ஸ் அப்ளை பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் இதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சிக்கன் அந்த ஒரு ஃபீலே இல்லை. அதனால் வச்சுட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் சிக்கனோட அந்த இமேஜை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அந்த அளவில். ஓகே, இப்போ அடுத்தது வந்து மட்டன். சிக்கன் வச்சாச்சு. அடுத்தது மட்டனு. காடு இமேஜை கூட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். அந்த அளவில் மட்டன் வைக்கணும். Ctrl+S கொடுத்து அப்போ சேவ் பண்ணிங்க. நம்ம இப்போ பேக்கப் போட்டாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டன்னிங் பாஸ்ட் பெயிண்டிங். ஓகே, பிராய்லர் கோழி இருக்குது. பிராய்லர் கோழி எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். Ctrl+T ஃப்ளிப் டு ஹாரிசான்டல் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அது வந்து CMKல ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. பிராய்லர் கோழி, மட்டன். இது வந்து மட்டன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். மட்டனை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். கோட். ஓகே, இங்கே இருக்கு. ஸ்டன்னிங் கோட். கட் பண்ணுறேன். திரும்ப இதை வந்து இந்த ஷேடோ எஃபெக்டுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் வெர்ஜி பண்ணிட்டேன். Ctrl+E கொடுத்து இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் இம்போர்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆர்ட்டோட இமேஜ் வந்து கிடைச்சிரும் நமக்கு. ஓகேங்களா? அந்த ஷேடோ எஃபெக்டோட நம்ம கட் பண்ணும்போது வந்து திருப்பிக்கிறேன். ஓகே,
கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு மட்டனுங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். டைட்டில் இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, இங்கே வந்து காடையோட படங்கள், காடையோட படம் இந்த சைடில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இதை வந்து மட்டனுங்கிறது இதை குறிக்கும். சரிங்களா, ஒரே எழுத்து 2 இடத்துல வைக்காம நான் மேலே ஓகே வந்து வச்சுருக்கோம். இது கீழே வந்து காடையோட படத்தை வந்து வச்சுட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து காடை இங்கே இருக்கு. இந்த காடையோட இமேஜ் நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு லேயர் போட்டு இது மாதிரி எடுத்துட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த காடை வந்து நமக்கு கீழே கவுந்திருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த காடை நமக்கு தேவையில்லை. இது கொஞ்சம் மேலே பார்க்குது. இந்த காடையோட இமேஜ் வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, மோடு வந்து இன்டெக்ஸில் இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதனால் டபிள்யூ மேஜிக் 1 டூல் எடுங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த காடையோட இமேஜை வந்து கொண்டு வந்து பார்த்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு திருப்பி பார்க்குறேன். இப்படி இருக்கட்டும். காடையோட இமேஜை இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி கொஞ்சம் வேணால் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். ஓகே, இதுக்கும் இந்த ஆட்டோட இமேஜுக்கும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சிக்கன் மட்டும் நமக்கு இதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா, இந்த இடத்துல ஹலால் லோகோ ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஹலால் லோகோ மட்டும் ஒன்று டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஹலால் லோகோ PNG அப்படின்னு போட்டிருக்கேன். நெட்டு கட் ஆகுது. ஓகே, நெட்டு வந்துடுச்சு. கண்ட்ரோல் ஜி ஹலால் லோகோ, இந்த லோகோ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, டபிள்யூ மேஜிக் கண்ட்ரோலு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை வந்து மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணி பார்க்குறேன். இந்த இடம் வந்து நமக்கு ஒயிட்டு தெரியுது. அதோட கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி இதை வந்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். இந்த லேயரை கண்ட்ரோல் டி போட்டு இது கிளிக் பண்ணி டிசார்ட் அப்படிங்கிறத இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி ஏன்னா அந்த ஒரு ஷேடோவுக்காக கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டோம்னா
நமக்கு இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுங்க இந்த அளவில் வச்சுருக்கீங்க, அப்படி சுருக்கிங்க. அப்போ எழுத்து வந்து மறையாமல் இருக்கும். Ctrl J. இதை வந்து ரிசார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 5க்கு 3 அளவுள்ள ஒரு கறி கடைக்கான ஒரு பேனரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இந்த சைடில் மட்டும் ஒரே ஒரு லோகம், கால் ஐக்கான் லோகம், அதை மட்டும் வச்சிட்டோம்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். கால் ஐக்கான். சரி, ஓகே. இப்போ நெட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம டவுன்லோடு பேக்கப்பில் இருக்கும் நம்மள்கிட்ட. அதிலேருந்து ஒரு லோகோ மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு திருப்தியாக இருக்கும் செஞ்ச வேலை. பாருங்க, பிராய்லர் கோழி இந்த மாதிரி இமேஜெலாம் கூட இருக்குது நமக்கு. இந்த இமேஜை கூட நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இந்த கோழி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, நமக்கு அதுவே பெட்டர் தான். எல்லா ஃபைலையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கால் ஐக்கான். ஓகே, இந்த லோகோ வந்து இது ஆக்சுவலாக மொபைலுக்கு இந்த லோகோ வைக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நெட்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். இப்போ சரிங்களா? ஷிஃப்ட் Ctrl I Ctrl J கொடுத்துட்டு இதை அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணோம்னா நமக்கு ஒரு நீட்னஸாக இருக்கணும், அதில் எந்த பிசுறும் இல்லாமல் கிளியராக பண்ணணுங்கிறது நம்மளோட ஒரு எய்மு. அதனால் நம்ம எது பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி தெளிவாக பண்ணணும்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.